உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? சிம்ம ராசி. உழைப்பு, தைரியம், நிர்வாகத்திறன் எல்லாமே உங்கள்கிட்ட பஞ்சமே கிடையாது. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எது? நீங்க எப்பொழுதுமே தன்மானத்தினுடைய மொத்த உருவம். உழைப்பால் உயரக்கூடியவர்கள், எதிலுமே மிகப்பெரிய இமாலய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடியவர்கள். ஆனால் அது மாதிரி அதிமேதாவியும் சில நேரங்களில் உள்தடுக்கி விழுவது போன்று ஏன் ஏற்படுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டு மழையில் நீங்கள் நினையக்கூடாது. யாராவது உங்களை ரொம்ப பாராட்டினாங்கன்னா அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்ம ராசியினுடைய பலவீனங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்க. உங்களுடைய நற்குணங்கள் இனியவை 40, அதை போய் பாருங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுதான் மெயின். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? போகிறோம், ஒரு விஷயங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஆங்கிளில் பல கோணங்களில் ஒன்றை ஆய்வு செய்து முடிவு செய்து விட்டால் நீங்கள் பின்வாங்குவதில்லை, நல்ல விஷயம். ஆனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய சிரமங்களையும் அவங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீங்கள் எப்பொழுதுமே அதை கரெக்டாக அவங்கள தண்டிக்காமல் விடுறதில்ல. நியாயமாக இருந்தால் செய்வீங்க, அநியாயமாக இருந்தால் அவ்வளோதான், டிஸ்போஸ். இதுதான் சரி. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது? அதாவது உங்களிடம் இனாம் கேட்க வர்றாங்க அப்படின்னா பொய் சொல்லுவான். எதையாவது ஒன்று பொய் சொல்லி எனக்கு இப்படி இது வேணும் அது வேணும் இதனால தான், அதை தீர்க்கமாக விசாரிக்காமல் செய்யாதீங்க. அதுக்கு போக எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருது, உங்களுக்கு பிடிச்சதுனால நான் வாங்குறேங்கிறீங்க. இப்போ ஒரு ஏலமே விடுறாங்க, ஏலத்தில் அந்த பொருள் பிடிச்சி போச்சு, 3 பேர் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா பொருள் 50,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்டு போயிடுவானுங்க, வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதுதான் பிரச்சனை. ஆக எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? அந்த பொருள் நமக்கு தேவையா? அந்த சபையில் சிம்ம ராசி அங்கே நின்று இது எனக்கு வேணும், ஏலத்தில் எடுக்கலாங்கும் பொழுது எதிராளி கண்டுக்குவான். எப்படியா இருந்தாலும் இவர் வாங்காமல் போக மாட்டார், நம்ம ஏற்றி விட்டுறலாம். சும்மா 500ங்கிறது 50,000, இதே குரோர் கணக்கிலலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இப்போ உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ராகு திசை நடக்குது, ஷேர் மார்க்கெட்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ராகு உங்களுக்கு பெரிய அளவில் பேராசையை தூண்டி விட்டணும். இன்று ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அதை மட்டும் உங்களுடைய மனம் சிந்திக்காது. ஆக ₹1,00,000 10 லட்சம் வரைக்கும் போகும், கோடி வரைக்கும் போகும். மனம் உங்களது எப்போதுமே ஹையாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஷேர் மார்க்கெட் 1ஐ 6ஆக ஆக்கி தர்றேன்னு சொல்றது, இதெல்லாம் நம்பாதீங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? போலிகளான பொருள்களை நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல பிராண்டட், காட்ரேஜ் அப்படின்னா காட்ரேஜ், அந்த மாதிரி கம்பெனி ஐட்டங்கள் இதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த வேற டூப்ளிகேட் ஐட்டங்கள்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதெல்லாம் மேட்ச் ஆகாது. டாப் எண்ட் மாடல் எதுவாக இருந்தாலும் டாப் எண்ட் மாடல் தான். பழைய வாகனம் வாங்குறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், உங்களுக்கு பழசு மேட்ச் ஆகாது. எப்பொழுதுமே புதிய வாகனம் முதல்ல வாங்குங்க, அவசரமே கிடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் வாங்குங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? பொதுவாக பெண்கள் விஷயங்கள் என்பது நீங்கள் உங்களுடைய ஹானஸ்டான பேச்சு செயல்பாடுகள், அதனால் பல பெண்களுடைய விருப்பங்கள் உங்களை விரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அந்த பெண்கள் விஷயங்கள்ல எப்போதுமே ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி மோகங்களை பார்த்து, அந்த வெளியில் தெரியக்கூடிய அதை பார்த்துட்டு மோகித்து விடாதீர்கள். இன்டெப்தா ஒருத்தவங்களை பற்றி ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டு அப்புறம் இறங்குனீங்கன்னா மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை, அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதனால இது போன்ற வீடியோக்களில் நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் வரும் காலங்களில் நிறைய நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம், நிறைய நேரங்களில் நாம் பயணிப்போம். ரைட்.
இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில 173 நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த 173 யாரெல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். சார், கேள் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி, பாய் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, செட் ஆகுமா? சார், செட் ஆகுமாங்கிற ஒரு கேள்விக்கு எவ்வளோ பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி 10 பொருத்தம் பார்த்து செட் ஆகாம இருக்கு, ஜாதக கட்டங்கள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. செட் ஆகுறத ஒரு வரியில சொல்ல முடியாது. 2 பேருடைய டேட்டா பொறுத்து டயத்தை அனுப்பிவிடுங்க. ரச்சு பொருத்தம் பத்தி விளக்கம் கொடுத்துருந்தேன். பாத ரச்சு, அதனால பெருசா உங்களுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரஜ்ஜு பொருத்தம் வீடியோவை போய் மீண்டும் அதுதான் நீங்க பார்த்துருக்கீங்க. ரஜ்ஜு தட்டினால் மரணமாங்கிற வீடியோவை பார்த்து தான் இந்த கேள்வியே வந்திருக்கு. செட் ஆகும். நீங்க தான் ஒருவரை விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதிக்காது, உயிர் சேதங்கள் வராது. இப்பவும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன், அந்த தனித்தனியா எடுத்து போட்டிருக்கேன். பாதரட்சி என்னதான் செய்யும் அதெல்லாம் பாருங்க. குருஜி, ரிஷப லக்கணம், சனியும் சுக்கிரனும் 9ஆம் இடத்தில் பலன், பட் ஜாயின் 5 டிகிரி. டேவிட் குமார் சார், அதாவது குரு, அதாவது சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். லக்கணாதிபதியாக எடுத்துக்கலாம், 9ஆம் பாவாதிபதியாக எடுத்துக்கலாம். 1 9 சேர்ந்து எங்க இருந்தாலும் அவர்கள் நல்ல பாக்கியவான், பல்வேறு விதமான பாக்கியங்களை பெறக்கூடியவர்கள், பிரயாணத்தில் விருப்பமுடையவர்கள், புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்கள், வேறு நாடுகள் சென்று வருமானம் ஈட்டக்கூடியவர்கள். இப்படி லக்னாதிபதி 9ஆம் இடத்தை வச்சு நிறைய பாசிட்டிவாவே சொல்லலாம், நெகட்டிவ் கிடையாது. ரைட். அடுத்தது ராஜேஷ், விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி செவ்வாய் 8ல் இருந்தால் என்ன பலன்? சார், விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 8 லக்கணத்திலேயோ லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத சிக்கலான அமைப்புகளை நாமளே தேடிக்குவோங்கிறது தான். அந்த திசை வராமல் இருக்கணும். திசை வந்ததுனாலே டோட்டலாக நமக்கு அது சிக்கல் தான். அது நம்ம ஜாதகத்தை அனுப்பி விடுங்க, பார்த்து சொல்கிறேன். மணி சையா, 9ல் குரு, 6 9 ஆட்சி பெற்றும் லக்கண சந்திரன் லக்கணம் புதன். அவருடைய பாஷையில் அவர் நிறைய எழுதிட்டே இருக்கிறார். நேசம் சூரியன் இதெல்லாம் வேண்டாங்க ஐயா. டேட் ஆஃப் பர்த்து டைம் கீழே போட்டிருக்கீங்க. 25/3/52 1:45 மணி உதாரண ஜாதகமாக போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இந்த 72 வருஷத்துல சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் எந்த திசைகளிலும் கொஸ்டின் மார்க்கு போட்டு விட்டுருக்கிறாரு. அவர் அவர் ஜாதகத்துல என்ன கேட்க விரும்புறாருன்னா, இதெல்லாமே ஏன் வேலை செய்யல அப்படின்னு கேட்கிறாரு. 25/3 1952 13:44 கரூர். பொதுவா இந்த ஜாதகம் எடுங்க, கடக லக்கணம், சரிங்களா? கடக லக்கணம், லக்கணம் விழுந்த பாகை கரெக்டா 1 டிகிரி 3 டிகிரியில் இருக்கு. ரைட். அடுத்தது இவருடைய ஏன் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9ஆம் பாவக சம்பவங்களை தான் நான் சொன்னேன். அன்னைக்கு இவர் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறார். 9ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு அப்பாவின் சொத்து எதுவுமே கிடையாது. நல்ல புகழ் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே ஒரு நாள் ஜெயிக்க முடியாத காரணங்கள். சனி திசை, அட்டமாதிபதி திசை, சனி வக்கரம். முதல்ல 7 கூடியவன் வக்கரம் ஆச்சுனாலே எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. உதாரண ஜாதகத்துக்கு ஹெவியான கேள்விகளை இவர் டைப் பண்ண அனுப்பணும், அல்லது வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்புனாருன்னா இவருடைய ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக ஒரு போர்டில் போடுறேன், அப்போதான் புரியும். சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் எல்லாமே வேலை செய்யவர். ரைட். அடுத்தது ஐயா, விருச்சிக லக்கணம்
லக்னத்திலேயே கேது பிளஸ் செவ்வாய். செவ்வாய் வந்து லக்னத்துல விருச்சிக லக்னாதிபதி செவ்வாய் வக்ரம் அப்படி சொல்லுங்க. 2ல் குரு, 6ஆம் இடத்துல புதன். எப்படி புதன் திசை எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. பொதுவாக நீங்கள் இது மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், லக்னத்தில் வந்து கேது ரெட்ரோகிராட் பிளானட் ரிவர்ஸ், லக்னாதிபதி செவ்வாயும் ரிவர்ஸ் எதிர்மறை ரெட்ரோகிராட் ஆகி லக்னத்திலே இருக்கு. பட் இதில் வந்து புதன் அப்படிங்கிறது 8 6ல் விபரீத ராஜயோகம், எதிர்பாராத விதமான முன்னேற்ற மேன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாம். கேள்விக்கு வந்து சரியான பதிலுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் வேணும். முத்துப்பாண்டி ரிஷப லக்கணம், 8ல் குரு சுக்கிரன் இணைவு, 6ல் சனி ஐயா எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதாவதுங்க 8ஆம் பாவக ரகசியங்களை பார்த்துருக்கீங்க. ரிஷப லக்கணம், குரு 8ல் இருக்கிறார். அவர் தன்னுடைய சிவனேன்னு அவருடைய சொந்த ஊரில் இருக்கிறார், சொந்த வீட்டில். உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது. உங்கள் லக்னாதிபதியும் 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, புரியுதுங்களா? அந்த திசை வந்துச்சுன்னா அது வந்து பாதிக்கும். அதே 6ஆம் பாவகத்தில் சனி, 6 + 8 லக்ன தொடர்பு. இது ஒன்றும் கடன் இந்த மாதிரிலாம் வரும், ஆனால் திசை நடக்கணும் ஐயா. சந்திரசேகர் 8ஆம் 9ஆம் பாவகத்தில் இருந்து திசை நடந்தால் எப்படி இருக்கும் சார்? மேச லக்கணம், 8 மேச லக்கணத்துக்கு 8ஆம் 9ல். இது 2 ஆதிபத்தியம் இருக்கு உங்களுக்கு. ஒன்று லக்னாதிபதி 9ஆம் இடம்னு எடுத்துக்கணும், லக்னாதிபதியே 9ல் இருக்கு. இன்னொன்று 8 9ல். 8 + 9 தகப்பனாருக்கு அது விரயம், அப்பாவுக்கு லாஸ் நஷ்டங்கள். அதோட அந்த பாவகம் முடிஞ்சது. லக்கண பாவகத்தை எடுங்க. 9ஆம் இடம் வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், நல்ல பொன்பொருள் ஆடை ஆபரணம், மண்மனை வாகனாதிபதி யோகங்களை அடைகிறது. இது எல்லாமே சகல சம்பத்துகளையும் பெறுறது தான் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது. புரியுதுங்களா? ரைட். 157 சுசிலா ராஜேந்திரன் வழக்கம் போல் அவங்க நன்றி சார்னு சொல்றாங்க. பொற்கொடி பரணி நட்சத்திரம் மேசம்னு போட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. தேங்க்யூ சார் ஃபார் திஸ் வீடியோ. சந்தோஷம். கும்ப லக்னம், கடக ராசி, சஷ்டாஷ்டகம். மகேஷ் வெயிட்டிங். அதில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கும்ப லக்கணத்துக்கு கடகராசி 6ஆம் இடத்துல இருக்கும், சஷ்டாஷ்டகம். அதுதான் சரிங்களா? கேள்விகளே இல்லை. இதில் நல்ல குணமாக இருந்த துணை ஏன் புதன் திசை வந்தபோது கெட்டது? துரோகம் செய்யும் மனம் வந்தது. 7 செவ்வாய் 7ஆம் அதிபதி 8ல், சூரியன் புதன் செவ்வாய். இன்னும் பொதுவாக கேட்டிருக்கிறாங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் ப்ரோ டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுங்க ப்ரோன்னு கேட்டிருக்கிறாரு. பார்த்தீங்களா? இன்னொரு நேயர் அதில் தலையில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. டேட் ஆஃப் பர்த் டயத்தெல்லாம் போடுங்க சார். அமுதா வணக்கம் சார். 29/11/87 மணி 5:15 அரியலூர். அன்பரசி, அரசு வேலை கிடைக்குமா? உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் சாமி. அது வந்து அரசு வேலை கிடைக்குமாங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அதாவது வந்து 169 பாருங்க, சரிங்களா? அருமையான விளக்கம் சார் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ரைட். ஃபார் மீ விருச்சிக லக்கணம் சார், குரு வக்ரம். விருச்சிக லக்கணத்துக்கு 5 குரு வக்ரம், ரேவதி. ரைட். தட் இஸ் திரிகோணம். வில் இட் பி குட் ஃபார் சேவிங்? 2 5ல். தி மணி அண்ட் பர்ச்சேசிங் கோல்டு. இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் டேட்டா பார்த்து டயத்தை கொடுக்காம இருக்கிறீங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் அழகாக உங்கள் ஜாதகத்தை போட்டே சொல்லலாம். சார் ப்ளீஸ் கைட் மீ. மை சிஸ்டர் ஹேஸ் மேச லக்னம் அண்ட் 7th house சூரியன், சுக்கரன், புதன், செவ்வாய். She has 4 planets 7th house. Will she be married happily? Help us. Date of birth, time எல்லாம் அவசியம் கொடுங்க சாமி. குட் மார்னிங் விமல்.
ஆடிட்டருக்கு படிக்கும் ஜாதகம் அதில் உங்களுக்கு பதில் இதில் போட்டிருக்கேன். எதுலனாக்கா ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து ஆடிட்டர் படிக்கிறேன். ஆக 166 பாருங்க. 6ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். வைரமுத்து உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. உதாரண ஜாதகத்துக்கு பெரியவர் மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் டைத்தை அனுப்பியிருக்கிறாரு. அவர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கய்யா. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய என்ன இந்த 72 வயசாச்சு, என்னுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு 72 வயசுல ஜோதிடம் பார்க்கணும் பொழுது கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்கள் மன ஆறுதலுக்கு அதில் சொல்லலாம். அதே நேரத்தில் சம்பவங்கள் நடந்து முடிஞ்சு போச்சு. இனி வருங்காலம் பேலன்ஸ் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், கடவுள் புண்ணியத்தில் இன்னும் 15 வருஷம் நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்க. வரும் காலத்தை எப்படி எதிர்கொள்வது, அந்த மென்டாலிட்டியில் தான் என்னுடைய இது இருக்கு. வருங்காலம் எப்படி இருக்கும்னு சொல்றது. அதனால வரும் காலத்திற்கு உங்களுடைய கேள்வி என்ன, அழகா அதை உதாரண ஜாதகமாக நான் பண்ணித்தரேன். அப்போதான் உலகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு 72 வயசுல என்ன கேட்கணும்னு தெரியும் ஜாதகம் பார்க்கறதுக்கு. சரிங்களா? உங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி வக்கரம்னா மனைவினால பெனிஃபிட் இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதான் நடந்துச்சு. மனைவியை குழந்தையாக வைத்து நீங்கள் காப்பாற்றி கொண்டு வர்றீங்க, எல்லாம் சொன்னீங்க. ரைட். சர்வீஸ் செய்யும் எண்ணம் உங்களுக்கு பொருந்தும் ஐயாங்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம பிறந்தோம். படித்த படிப்புக்கும் வேலை கிடைச்ச வேலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. 3ஆம் இடம், அதான் முயற்சி ஸ்தானம். 3ஆம் பாவக ரகசியங்கள். அண்ணாதுரை வழக்கம் போல் சூப்பர் சார், வாழ்க வளமுடன். தினம் ஒரு பயனுள்ள தகவல். நன்றி ஐயா. பழனி திருவண்ணாமலை. ஐயா வணக்கம், நன்றாக விளக்கம் அளித்துள்ளார், நன்றி. அறிவழகன். ரைட். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அதெல்லாம் எரஸ் பண்ண வேண்டியது. ரிஷப லக்கணம், சிம்மத்தில் ராகு பிளஸ் செவ்வாய் பிளஸ் குரு, மகரத்தில் சூரியன், புதிய வீடு அமையுமா? ஜாதக கிரகங்களை முழுசா பார்க்கணும். ரிஷப லக்கணம் 10ல் சனி. தற்சமயம் வழக்கறிஞர் படித்து வருகிறேன். நல்லா படிங்க சாமி. ரிஷப லக்கணங்கிறது நல்லா ஆர்குமெண்ட் பண்ணும். உங்களுக்கு 2 கூடியவன் புதன், புரியுதுங்களா? ரிஷப லக்கணம் லாயர். ரிஷப லக்னம் வெசல்ஸ் லாயர் நல்லா வரும். லக்கணத்தில் சனி, கடக லக்கணம். எப்படி சார்? தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் லக்கணத்துக்கு வந்து சரி. 8 கூடியவன் லக்கணத்துக்கு வரக்கூடாது. உங்களை வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் தொடர்புகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பிஸ்னஸ் அது எதுன்னு எல்லாம் வருவாங்க. அந்த திசையெல்லாம் நடந்ததுதான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? கஷ்டப்பட்டு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாதீங்க. சிவபிரகாஷ், ஐஎம் மேஷ லக்கணம், கார்த்திகை அண்ட் தனுசு ராசி, போராட நட்சத்திரம், போத் ஃபயர் சைன்ஸ். எஸ், இது நான் உங்களுக்கு உங்களுடைய கோபத்திலலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரிங்களா? ரைட். இப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் 3ஆம் பாவகத்தில் சூரியன். 3ஆம் பாவகம் என்பது நம்முடைய முயற்சி ஸ்தானம், நேர்மையான முறையில் முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் பாவகம் என்பது நம்முடைய தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. சூரியன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களாம் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அது லக்னாதிபதியும் சூரியனும் சேர்ந்து 3ல் இருந்ததுன்னா தன் முயற்சியில் வெற்றி. காம்பினேஷன் அப்புறம் பார்ப்போம். சூரியனுக்கு பதிலாக 3ல் சந்திரன் இருந்தால், ஆக இளைய சகோதர உறவுகளோட ஆக்சிலேஷன்ஸ், கோபம், மனஸ்தாபங்கள், அன்பை அதிகமாக வெளிப்படுத்துதல் அல்லது எதிர்பார்த்தல். சந்திரன் என்பது ஒரு ஆக்சிலேஷன். முயற்சியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிட்டே இருக்கிறோம், முந்திரலாமா? சூரியன் இருந்தால் முந்திரும். சந்திரன் முந்தலாமா வேண்டாமா, முந்து வேணா மாட்டேனா, அப்போ ஓரமாக ஒதுங்கிடும், உங்களை ஒதுக்கி விட்டுரும்.
அப்போ நீங்கள் எல்லா வண்டியும் போட்டுன்னு சொல்லி ரிலாக்ஸாக அந்த வாழ்க்கை பாதையை எடுத்துகிட்டு போவீங்க. செவ்வாய் இருந்தால் தைரியத்துக்கும் வீரியத்திற்கும் பெயர் போனவன். அது காரகன், அதாவது சகோதர காரகன். அதே இடத்துல இருக்கும் பொழுது அது மாதிரி உள்ளவங்க என்னுடைய அனுபவத்தில் சகோதர பிரச்சனைகள் 2 பேருக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகுது. 3ஆம் பாவகத்தில் புதன் இருப்பது நல்ல விஷயம். 3இல் புதன் என்பது உங்களுடைய முயற்சிகள் அது ரொம்பவும் சாத்வீகமாகவும் தகவல் தொழில்நுட்பத்துடன் கூடியதாகவும், அதே மாதிரி சாஃப்ட்வேர், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான வகையில் அந்த தொடர்புகள் நல்லா இருக்கும். 3இல் குரு, எப்போதுமே 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்வழியில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3இல் சனி, முயற்சியில் கடும் சோதனைகளும் எதிர்பாராத நஷ்டங்களும் தடை தாமதங்களும் அதற்கு பிறகே வெற்றி. சுக்கிரன் 3இல் எப்பொழுதும் மகிழ்ச்சியான முயற்சி எடுப்போம், வாங்க பழகுவோம், பிடிச்சா பழகுவோம், இல்லைன்னா விட்டுருவோம், டேக் இட் ஈஸி. அதே மாதிரி ராகு 3 ஹார்ட் ஒர்க். அந்த திசையெல்லாம் நடந்ததுன்னு வைங்களேன், 3ல் ராகு இருந்து திசை நடந்துச்சுன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டி வரும். 3இல் கேது, எந்த திக்கை நோக்கி நாம் செல்வது என்று அறியாத சூழல். இந்த மாதிரி நேரங்களில் அந்த திசை புத்திகள் நடக்குமேயானால் அஸ்ட்ராலஜரை பார்த்து எந்த மாதிரியான இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து செய்யுங்க. என்ன நேயர்களே, ஒரே ஒரு பாவகம்தான், பொதுவான லக்கணங்கள், 3ஆம் பாவகத்தில் இருக்கும் கோள்களினுடைய ரகசியங்கள் நிறைய பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.